அனைவருக்கும் வணக்கம். ஒரு வழியாக கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு பிறகு முழுமையான வடகிழக்கு காற்று நம்முடைய தமிழகத்தின் மீது விழ ஆரம்பிச்சிருக்கு. இதன் காரணமாக வரக்கூடிய நாட்களில் நம்ம தீவிர மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். ஏன்னா வடகிழக்கு காற்று தான் வந்துருச்சுல்ல, ஏன் மழையை இன்றைக்கி ஆரம்பித்தா என்ன, ஏன் இனி வரக்கூடிய நாட்களில்ன்ற அப்படின்னா, ஆமாங்க, தற்போது நமக்கு தமிழகத்தின் மீதான பெரிய அளவிலான சுழற்சிகளோ காற்று தாழ்வு மண்டலங்களோ எதுவுமே கிடையாது. இப்போ இந்த கடலில் நடக்கக்கூடிய ஒரு சில மாற்றங்கள், காற்றின் திசை வேறுபாடுகளால் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போது அதில் ஒரு சில தடைகள் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய அளவில் எந்த காற்று சுழற்சியும் தற்போது இல்லை. இதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு இருக்குது. அது பார்த்திங்கன்னா அப்படியே கீழே என்ன சொல்கிறது, இலங்கைக்கு கீழே போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதனால் நமக்கு பெரிய அளவான மழைப்பொழிவு இருக்காது. நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எதேதோ நமக்கு அந்த மழை பொழிவு அந்த பருவக்காற்றை இழுத்துட்டு போனது. அந்த ஒரு புயல் ஒன்று அப்படியே அந்த ஆந்திரா பக்கம் போச்சு பாருங்கள், அந்த புயலாகவும், அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரபிக்கடலில் ஒரு கருமாந்திரம் ஒன்று இருந்துச்சு பாருங்கள், ரொம்ப நாளாக கலைஞ்சி பாருங்கள், சென்னியார்னு புயலாக மாறும் அப்படின்னு சொன்னாங்களா, அது ஒன்று. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த தென் சீன கடற்பகுதியில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு புயல் ஒன்று சுற்றின்னு கிடக்குது. ஸோ இதுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு முழுமையாக வரக்கூடிய வடகிழக்கு பருவக்காற்றை எல்லாம் அங்கங்கே பிரித்து ஆளாலும் கொஞ்சம் வச்சுருந்து ஒரு வழியாக இப்போ தான் பார்த்திங்கன்னா அதை எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கு. நம்முடைய தரைப்பகுதியின் மீது, நம்முடைய தமிழகத்தின் மீது தற்போது வடகிழக்கு பருவக்காற்று, முழுமையான வடகிழக்கு பருவக்காற்று இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நமக்கு நிகழ்வுகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல மழை பொழிவு. தற்போதைய நிலவரப்படி பெரிய அளவிலான நிகழ்வு கிடையாது. ஆனால் இந்த ஒரு கண்டிஷன் அப்படின்றது டெம்பரரி, ஜஸ்ட் ஃபார் டெம்பரரி. நம்ம மிகப்பெரிய ஒரு மழை காலத்தை எதிர்நோக்கி இருக்கும். மிகப்பெரிய ஒரு காலங்கள், அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து ஒரு 20 நாட்களுக்கு நம்ம ஒரு தீவிரமான மழை பொழிவில் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரப்போகுது. ஒரே நேரத்தில் 15 நாள்லாம் கிடையாது. ஒரு 4 நாட்கள் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மோடம் போட்டுக்குச்சின்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்கள். அந்த மாதிரி மோடம் போட்டு அடைமழை பெய்யக்கூடிய நிகழ்வுகள்லாம் நமக்கு இருக்குது. ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடிய சாதாரண மழைப்பொழிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது தென் மாவட்டங்களில் 16ஆம் தேதி வரைக்குமே ஓரளவுக்கு ஒரு லேசான முதல் மிதமான கனமழை வரைக்குமே எதிர்பார்க்கலாம். எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னா ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில கடலோர மாவட்டங்களை நம்ம ஒரு 4 நாளைக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு நமக்கு நிகழ்வு வரப்போகிறது. வருகின்ற 15, 16, 15 கூட கிடையாது, 16, 17, 18, 19 இந்த 4 நாட்களில் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு மழை பொழிவு தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கொடுக்க போகுது. ஆல் ஓவர் எல்லா பகுதிகளுக்குமே ஒரு நல்ல மழைப்பொழிவு அப்படின்றது இந்த நாட்களில் கிடைக்கும். எப்போ அப்படின்னா 15ஆம் தேதிக்கு பிறகு, நவம்பர் பாதிக்கு பிறகு தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு சீரான ஒரு மழைப்பொழிவு எதிர்பார்க்க முடியும். ஸோ அந்த நிகழ்வுகள் அப்படின்றது நமக்கு அப்போ வரப்போகுது. இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு. இது 3ஆம் சுற்று பருவமழையாக தான் நமக்கு இருக்க போகுது. அடுத்து 4ஆம் சுற்று பருவமழை, அதை எப்படி ஒரு கேப் விட்டு வந்தால் 4ஆம் சுற்றுன்னு சொல்லலாம், 3ஆம் சுற்றின் தொடர்ச்சினே சொல்லலாம். அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு நிகழ்வு பார்த்திங்கன்னா நமக்கு வரப்போகுது. இது எப்படிப்பட்ட நிகழ்வு அப்படின்னா ஒரு சைக்ளோன். எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா புயலாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. புயலாக மாறலை அப்படின்னாலுமே காற்றுத்தாழ்வு மண்டலம், காற்றுத்தாழ்வு பகுதி எதுவாக மாறினாலுமே கண்டிப்பாக இது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு நிகழ்வு. வரக்கூடிய 25 நவம்பர் 20லிருந்து 25, 26 இந்த கிட்டத்தட்ட ஒரு 5லிருந்து 6 நாட்களுக்கு நம்ம நல்ல கன மழை பொழிவை ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்கவே எதிர்பார்க்கலாம். பீக்கில் இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது 23, 24, 25, 26 இந்த 4 நாட்கள் பீக்கில் இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். நமக்கு இந்த சென்னியார் அப்படின்ற ஒரு புயல் கடலில் இருக்கும்போதே நமக்கு மழைப்பொழிவு அப்படின்றது தொடங்க ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், அதாவது நம்முடைய தமிழகத்தின் தரைப்பகுதியிலிருந்து கடலுக்குள்ளே அந்த புயல் இருக்குன்னா 700 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா அந்த அவுட்டர் பேண்ட்ஸால் நமக்கு மழைப்பொழிவு தொடங்க ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு வலுவான மழைப்பொழிவு ஒரு 3 நாட்களுக்கு வந்திருக்கு. எல்லாருமே அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சைக்ளோன் அப்படின்னா இந்த சென்னியார் அப்படின்றது சைக்ளோன் தான். பெருசாக நம்ம
எதிரும் பார்க்கவும் கூடாது. ஏன் அப்படின்னா, இயற்கையை வந்து யாராலும் வந்து கணிக்க முடியாது. இது வரும், இது வராது, இது வராதுன்பார், இது வரும், இது வரும் என்பார், இது வராது அப்படின்ற மாரி தான் நம்ம எல்லோரும் வந்து கடைசி அந்த ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த நியூஸ்களை மட்டுமே தான் நம்பணும். ஸோ இப்போ வரக்கூடிய இந்த பெரிய பெரிய மாடல்கள்லாம் வச்சு, ஃபாரினில் வரக்கூடிய மாடல்கள்லாம் வச்சு இது வந்து நமக்கு வரும்னு சொன்னாலுமே, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த ரிப்போர்ட்டை வச்சு மட்டுமே வந்து கொஞ்சம் வந்து நம்பிக்கையாக இருங்க. நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ அங்கங்கே கணிப்புகள் இருக்குது, மாடல்ஸ்லாம் நிறைய வந்து பார்க்குறேன். வீடியோக்காக பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட்டுகள்லாம் வந்து தேடும்போது அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சொல்கிறது தான். பட் வந்து நானும் வந்து உறுதிப்பட வந்து இது வரும், வந்தே தீரும் அப்படின்னு என்னாலேயும் வந்து சொல்ல முடியாது. ஏன் நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையமே கூட ஒரு 3லிருந்து 5 நாள் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிட்வீன் கேப்பில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அனௌன்ஸே வந்து பண்ணுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவங்க வந்து பயமுறுத்துறதோ, அதீத கனமழை தரும் நிகழ்வு, அந்த நிகழ்வு, இந்த நிகழ்வுன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்க. மீடியாக்கள் வந்து சொல்லுவாங்களே தவிர மற்றபடி வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும் வரை பொறுத்திருந்து பார்க்கணும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வேளாண் பணிகளாக இருக்கட்டும், இல்லை வந்து மற்ற எந்த பணிகளாக இருந்தாலும் சரி, மழை வந்து அதீத மழை கொடுக்கக்கூடிய நிகழ்வு வந்து வருது அப்படின்றனால முடிஞ்ச அளவுக்கு எந்த வேலைகள் இருந்தாலுமே அதை வந்து கூடிய சீக்கிரம் ஒரு 3லிருந்து 4 நாட்களுக்குள்ளே வந்து முடிச்சுங்க. வடகடலோரம், வட உள் மாவட்டங்கள், ஸோ இந்த பகுதிகளில் வந்து ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு கேப் இருக்கும். மற்றபடி வந்து தென் மாவட்டங்களில் மாலை நேர இரவு இடி மழைப்பொழிவு வந்து இருந்துட்டு தான் இருக்கும். பட் நமக்கு வந்து ஒரு கேப் இருக்குது. வட மாவட்டங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கேப் இருக்குது. அதனால் வந்து இருக்கக்கூடிய வேலைகளை வந்து நம்ம வந்து முடிச்சுக்கலாம். மற்றபடி 20 தாண்டிடுச்சு அப்படின்னா நோ ரிலாக்ஸ். 15 தாண்டிச்சுனாவே ரிலாக்ஸ் கிடையாது. 20லாம் தாண்டிச்சுன்னா ஒரு 5 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தீவிர மழைப்பொழிவு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களைப் போலவே நானும் வந்து மழைக்காக வந்து காத்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நாளாக வந்து கண்ணில் வந்து மழையை வந்து பார்க்காம இந்த பனி, கடும் குளிர் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே வந்து உறைஞ்சி போயிருக்கிறாங்க. ரொம்ப சங்கடமாக இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் வரும் நல்ல ஒரு நிகழ்வு அப்படி என்று.